இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யார் அப்படின்றத சொல்லலாமா பவித்ரா? கண்டிப்பா. ஜோ திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராய் அறிமுகமாகி இருக்கும் ஹரிஹரன் ராம் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். sir. ஃபர்ஸ்ட்லி பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஜோ. ட்ரீட் எங்க சார்? கண்டிப்பா. கொடுத்துடலாம். எதிர்பார்த்தீங்களா? எவ்வளோ ஹாப்பியா இருக்கா சார்? ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் சோஷியல் மீடியாலயும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க படத்தை பத்தி. எவ்வளோ ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலாக அந்த படம் பண்ணும்போது எதிர்பார்த்தது தான். நம்ம ஒரு கரெக்டான படம் பண்ணோம்னா அது கரெக்டாக போய் ரசிகள்கிட்ட சேர்க்கணும். சேர்ந்துச்சுன்னா அது என்னவா இருக்குங்கிறதுக்கு ஒரு ஆசை நம்ம ஒரு அளவு நினச்சிருப்போம். ஆனால் இப்போ வந்திருக்க வரவேற்பு வந்து நாங்கள் நினச்சதை விட ஒரு 100 மடங்கு அதிகம். வாவ். உண்மையாகவே சொல்கிறேன். ஏன்னா நான் இங்கே படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிடணும், நல்லா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன எமோஷன் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த கதையை நாங்கள் பண்ணியிருந்தோம். எல்லார் லைஃப்லேயுமே இது நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியில் தான் பண்ணுது. பட் ஆனால் படத்துக்கு நாங்கள் போய் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி தேட்டர் போய் பார்க்கும்போது தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஜோ அப்படின்னு அவங்க சில வார்த்தைகள் சொல்லும்போது எனக்கு இதை இன்னுமே எப்படின்னு எடுத்துக்கணும்னு கூட தெரில. அவங்க ரொம்ப கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேரோட லைஃப்பில் இது நடந்திருக்கு. அது அது நிறையா பேருக்கு ஒரு மெஜாரிட்டியான உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. வாவ், சூப்பர். எல்லா பீப்புளாலையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு படமா வந்துட்டு நீங்க எடுத்திருக்கீங்க. இதுக்கான கதை வந்துட்டு எங்க இருந்து உருவாச்சு சார்? உங்களோட லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணியா? கண்டிப்பா என் லைஃப்ல நடந்திருக்கு. களமாவே வந்து ஒரு ராமநாதபுரம் அந்த மாதிரி சவுத்தில் பிறந்த ஒரு பையன் வந்து கோயம்புத்தூரோ திருநெல்வேலியோ அந்த பார்டரில் படிக்க போனால் இந்த வாழ்வியல் அவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். அங்கேருந்து கேரளாலேருந்து அந்த காலேஜுக்கு படிக்க வந்திருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்தது. இப்போ ரியோன் ஹீரோ இருக்கார்ல, அவருக்கு இந்த நான் சில விஷயம் இது எனக்கு நடந்திருக்குடான்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி பண்ணது தான். ப்ளஸ் என் லைஃப்பில் நடந்தது இருக்கு கண்டிப்பாக. ஏன்னா ஒரு இன்டென்ஸான லவ் ஸ்டோரி படத்துல பார்த்தோம். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ஏஸ்தட்டிக்கா எடுத்திருக்கீங்க படத்தை. அவ்வளோ ஏஸ்தட்டிக்கா மலையாளம் படங்கள்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல், அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துச்சு எங்களுக்கு. அண்ட் இந்த இன்டென்ஸான லவ் ஸ்டோரிங்கும் போது உங்களோட லைஃப்லயும் இவ்வளோ இன்டென்ஸான லவ் ஸ்டோரி இருந்திருக்கோ? கண்டிப்பா. நம்ம அந்த 4 வருஷம் லைஃப்ல நடந்த ஒரு குறிப்பிட்ட மூமெண்ட்ஸ் மட்டும் இதில் வச்சுருக்கோம். அது ரொம்ப எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி மூமெண்ட்டாக வைக்கணும்னு சொல்லி வச்சது தான். அதில் உள்ள விஷயங்கள் இருந்துச்சு, கண்டிப்பாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த மலையாள படங்களோட ஏதாவது கண்டிப்பாக அந்த இன்ஸ்பிரேஷன்லாம் பாதிப்பு நிறைய எனக்கு ரொம்ப இருந்துச்சா? அதிகம். எனக்கு அந்த மலையாள படங்களோட பாதிப்பு அதிகம். இன்னொன்று இந்த சும்மாவே நான் ஒரு 2013, 14லேருந்தே அந்த படங்கள் பார்ப்பேன். அந்த லவ் பண்ண பொண்ணு மலையாளினால அவங்க சஜஸ்ட் பண்ணுறனால அப்படி ஓகே. படங்கள் பார்க்க ஆரம்பிச்சு எனக்கு அந்த இது உண்டு. லிட்ரலி இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 7 to 8 இயர்ஸாக அங்கே மலையாளம் வந்து வேற மாதிரி ஒரு படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ அந்த பாதிப்பில் தான் இந்த படமே நான் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணது தான். சொல்லுவாங்க கண்டிப்பாக மலையாள பாதிப்பில் பண்ணியிருக்கேன், மலையாளத்தை பார்த்து பண்ணியிருக்கேன்னு. நல்ல ஒரு விஷயத்தை பார்த்து பண்ணுறது தப்பே இல்லை. ஸோ அதனால் நான் அதை ரசித்து தான் எடுத்தது அந்த மாதிரி பண்ணணும். ஓகே. நிறைய ரிவ்யூஸ் சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இது மாதிரி இந்த படம் வந்துட்டு ஒரு 4-5 மலையாள படத்தினோட தாக்கம் இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது என்ன ரியாக்ட் பண்ணீங்க சார்? சந்தோஷம் தான் எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க கம்பேர் பண்ணுற எல்லாமே ரொம்ப பெரிய படங்கள். அந்த படங்கள் பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனி பண்ண வேலையை அப்போ ஒழுங்காக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். பெருமையாக சொல்லிக்கல அதை, பட் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஹிருதயம் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஓகே காலேஜ் ஸ்டோரி நான் ஷூட் முடிக்கிற டைமில் அந்த படம் ரிலீஸு. எனக்கு நம்ம படம் மாதிரி இருக்குமோ அப்படின்னு எனக்கே பயம் இருந்துச்சு. பட் பார்க்கும்போது அதில் ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் வரும்போது நம்ம படத்துக்கு நிறைய பேர் ஹிருதயம் ரீமேக்கடாலாம் சொல்லியிருந்தாங்க. படம் பார்த்தா அதை சொல்ல மாட்டான்னு நான் நம்பினேன். எல்லார் லைஃப்லையும் இது நடந்தது தானே. ஸோ வினித் ஸ்ரீனிவாசன் சாருக்கு நடந்தது தான் அதுன்னு அந்த படம் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாரோட பிரேமம் பண்ணும்போது அல்ஃபோன்ஸ் சார் வந்து டெடிகேட்டட் டு மை அவரோட எக்ஸ் லவர்ஸ்க்குலாம் போட்டிருந்தாரு. ஸோ அவர் லைஃப்ல நடந்தது தான் அவர் எடுத்திருக்காரு. ஸோ அதே மாதிரி என் லைஃப்ல நடந்த சில விஷயங்கள் எடுத்திருக்கேன். அது காமனானதை எடுத்திருக்கேன். அதனால கண்டிப்பா ரிலேட். அதே மாதிரியே படத்துக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் ரிவ்யூஸ்லாம் கிடைச்சிருக்கும்ல. உங்களுக்கு வந்து ரொம்ப மறக்க முடியாத காம்ப்ளிமெண்ட்னா யாரோட காம்ப்ளிமெண்ட்? ரிவ்யூஸ்லேயே பெஸ்ட் ரிவ்யூனா எந்த ரிவ்யூ சொல்வீங்க? எமோஷனலாக எனக்கு அம்மாவோடதே சொல்லலாம். அம்மாவுக்கு வந்து நான் இப்படி ஒரு படம் பண்ணுவேன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை சுத்தமாக. அவங்க இன்ட்ரோவில் வெளியே வர முடியல. படம் அழுதுகிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம். அவங்களுக்கு அந்த பொண்ணை தெரியும், அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு என்கிட்ட ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புனாங்க அடுத்த நாள். எதையோ நான் மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்குன்னு. இப்போ நான் மிஸ் பண்ணுறேன்னா அது ஒன்று, எங்கள் அம்மாவே அந்த பொண்ணை மிஸ் பண்ணுறாங்க ஒரு மொமெண்ட் இருக்குது. ப்ளஸ்
நான் உன்கிட்ட உன் மைண்ட்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கான்னு எனக்கு தெரிலடா. எனக்கு அவன் சிரிச்சுட்டு சொல்லிடும். ஒரு ஓட்டுவாங்கல்ல ஜாலியா, அந்த மாதிரி தான் சொன்னாங்க. உன் மூளைக்குள்ள இவ்வளவா இருந்துச்சுங்கிற மாதிரி அம்மா சொல்லியிருந்தாங்க. எமோஷனலாக நான் இப்படி ஒரு படம் பண்ணுவேன்னு அம்மா எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே. அவங்களுக்கு நான் பண்ணியிருக்க எமோஷன் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ அம்மாவுக்கு வந்து அது என் படங்கிறத மீறி நான் படமாவே ரொம்ப ரசிச்சேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அம்மா கொஞ்சம் வருஷங்களா படங்கள் பார்க்குறதெல்லாம் விட்டுட்டாங்க. அந்த ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம். அம்மா தீவிரமான தலைவர் ஃபேனு. எல்லா படத்துக்கும் அவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க. பட் ஒரு டைமுக்கு அப்புறம் ஆக்ஷன் அதிகமாக வரவும் அம்மா பார்க்கல. பட் என்கிட்டேருந்து அந்த மாதிரி ஏதோ ஒரு படம் ஆக்ஷனாக இருக்கும், ஏதாவது ஒரு மேட்டர் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கும்போது எமோஷ்னலாக பண்ணியிருக்கேன். அதுக்கு அம்மாவுக்குன்னு ஒரு எபிசோட் இருந்ததெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அது ரொம்ப அண்டு நிறையா எஸ்கே நான் பாராட்டினது, பிரதீப் ரங்கநாதன் கால் பண்ணி பாராட்டினதுன்னு சொல்லி நிறைய எமோஷ்னலாக நிறையா இருக்குது. அண்ட் குறிப்பிட்டு யாருக்குமே தெரியாத ஒன்றுனா ஒரு பேரு டிஜே பிளாக்ன்னு சொல்லி ஆமா இருக்கார்ல. ஆமா ஃபேமஸான ஆ, டிஜே. அவர் வந்து ஒரு ஷோ, ஆனால் அந்த தேட்டர் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குன்னு ரியோனோட சொல்லி நாங்கள் போய் பார்க்க போயிருந்தோம். அவர் கூட வந்த ஒரு பேரு அவங்க அழுதுட்டு இருந்திருக்காங்க இன்ட்ரோ பிளாக்ல. அதை வீடியோ எடுத்து காட்டினாரு. ஓகே அப்படின்னு சொல்லி படம் முடிச்சுட்டு ரியோனோட நல்லா பேசினாங்க. அவங்க ஓரமாகவே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் என்னை பார்த்துட்டு பேசணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியுது. நான் அப்படி இது பண்ணிட்டே இருந்தேன். டக்குன்னு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. அவங்களுக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கு. எக்ஸாக்ட்லி இது நடந்திருக்கு. அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணுற மொமெண்ட்டுக்கு ஒன்று போயிருக்காங்க லிட்ரலி. அந்த மொமெண்ட்டில் அதை அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வான்னு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டான். இதை அப்படியே நாங்கள் ஃபேஸ் பண்ணிடுறோம். அவங்க காலேஜ் லைஃப்லேருந்து ஆரம்பித்து லிட்ரலி அந்த சுஜியோட இந்த எமோஷனே நான் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். அதனால எனக்கு பயங்கரமாக எமோஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பேர் ஜோன்னு சொல்லி. ஸோ அவங்க எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப இப்படி சார் ஆச்சரியமா இப்படி இருக்கு. எனக்கே புரியல. அவங்க சொல்றது எல்லாமே சரி, கனெக்டிவிட்டிக்காக நம்ம படம் எடுத்திருக்கோம். இவங்க லைஃப்ல எக்ஸாக்ட்லி நடந்தது. இவங்க சூசைடோட போயிருக்காங்கன்னா கொஞ்சம் ஓகே. அந்த ஒரு மூமெண்ட்ல இருந்துகிட்டு இருக்கேன். டக்குன்னு லாஸ்டா சொன்ன ட்விஸ்ட் தான் என் ஹஸ்பண்ட் பேரும் ஜோ தான் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் ஓகே. ரொம்ப எமோஷனலா பேசினாரு. நிறைய பேர் எமோஷனலாக ஒரு மாதிரி அழுத ஃப்ளோலையே பேசும்போது எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணன்னு தெரில. அண்ட் தேங்க்ஸ் சொன்னாங்க. தேங்க்ஸ் இந்த மூவிக்காண்டி அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஒன்று பண்ணிட்டோமாங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாகவும் இருக்கு. அதான் நீங்களே யோசிச்சிங்களா உங்க அம்மா சொன்ன மாதிரி நமக்குள்ள இவ்ளோ திறமைகளா அப்படிங்கிற மாதிரி? இல்ல. பட் ஐ மீன் அதை பத்தி நம்ம யோசிச்சுக்கல. நமக்கு மட்டும் தானே தெரியும் நம்ம ஃப்ளோ என்ன, நம்ம என்ன மாதிரி படம் பண்ண ஆசைப்படுறோம். ஸோ ஏன் நான் நிறைய கதைகள் பண்ணிட்டு எல்லாம் ட்ரை பண்ணவே இல்லை. இந்த கதை தான் பண்ணணும்னு ரொம்ப தெளிவா இருந்தேன். அதை தான் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 கதையோ 2 கதை கூட நான் ட்ரை பண்ணல. ஸோ எனக்கு இந்த விஷயம் தெரியும். மற்றவங்களுக்கு இது தெரியும் போது சர்ப்ரைஸாக இருக்கு. அது சந்தோஷமா இருக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி இத்தனை எமோஷன்ஸை கொடுத்து உங்களை மிஸ் பண்ண வச்ச ஒரு பர்சன் வந்துட்டு இந்த படத்தை பார்த்தாங்களா? அவங்க என்ன ரிவ்யூ கொடுத்தாங்க? இல்ல. சுத்தமா கான்டாக்ட்லேயே இல்ல. ஆ, அவங்க ஹாப்பியா இருக்காங்கன்னு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர் ஹாப்பி அவங்க லைஃப்ல. அவங்க இன்னும் படம் பார்க்கல. கேரளால வந்து இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே. எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆயிருக்கான்னு தெரியல. ஸோ ஆசை இருக்கு. கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து நல்லா இருந்துச்சா இல்லை நல்லா இல்லையா, ஏதோ ஒரு விஷயம் வந்தா நல்லா இருக்கும்னு ஆசை இருக்கு. ஸோ பெர்ஃபெக்ட் ஒரு 90s கிட்ஸை நாங்கள் வந்து பக்கத்தில் உட்கார வச்சு பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஃபீல் பயங்கரமாக இருக்குது சார் எங்களுக்கு. ஆமா. அதே மாதிரியே வந்து சோஷியல் மீடியா திறந்தாலே ஜோ படத்தோட பாடல்கள் தான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியா இருக்கும் உங்களுக்கு. சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகா கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா. இந்த படத்துக்கு எங்களோட விலைகள் எல்லாம் ஒண்ணுனா அது எல்லாத்துக்கும் இப்போ என்னோடது டிஓபி எல்லாருமே அவங்க பெஸ்ட்டை தான் கொடுத்துருக்கோம். எல்லா படத்துலையுமே வந்து ஒரு படம் நல்லா வந்திருக்குன்னா அந்த டைரக்டர் தெரிவாங்க, ஹீரோ தெரிவாங்க, ஹீரோயின் தெரிவாங்க. இந்த படத்தில் கேமரா ஒர்க் நல்லா இருக்குன்னு சொல்லி அதை பாராட்டி எக்கச்சக்க பேர் போஸ்ட் போடுறாங்க. மியூசிக் சூப்பராக இருக்கு, எடிட் சூப்பராக இருக்குன்னு. ஸோ லிட்ரலி இந்த படம் ஒரு 7-8 பேருக்கு லைஃப் கொடுத்துருக்கு. ஆமா. எங்கள் எல்லாருக்கும் லைஃப் கொடுத்துருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதில் முக்கியமாக ஒரு நாங்கள் எங்கள் எல்லாரும் ஒரு 10 பேருமே எல்லாரோட 10 போட்டிருக்கோம்னா சித்து மட்டும் ஒரு 80 போட்டிருக்காரு அவர் சைட்லேருந்து எக்ஸ்ட்ராவாகவே. நாங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் இப்போ 100க்கு நாங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கோம். நாங்கள்லாம் ஒரு 80 மார்க் வந்தோம்னா அவர் ஒரு 80 போட்டு 100க்கு மேலே ஒன்று பண்ணி கொடுத்து ரொம்ப பெருசாக பேசுகிற மாதிரி நான் சொல்லலை. உண்மையாக அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காரு. இந்த இந்த பட்ஜெட்டில் நம்ம சில விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணும்போது இவ்வளோ குவாலிட்டியாக பார்த்துருக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஒரு கான்ஃபிடென்ட்ல சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் அவ்வளோ வெர்ஷன்ஸ் எனக்கு கொடுத்துருக்காரு. ஓன் பண்ணி பண்ணார் இந்த படத்தை. ஸோ மியூசிக் இந்த படத்துக்கு உயிர். கண்டிப்பா ஸோ அதே மாதிரி வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் நோக்கி ஒரு ஃபைட் சீன் இருக்கிற மாதிரியான ஒரு ஆக்ஷன் பேஸ்டான மூவிஸாக வயலன்ஸ் போயிட்டு இருக்கு. த்ரில்லர். அந்த மாதிரி மூவிஸாக போயிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு லவ் ஃபிலிம், ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஃபிலிம் கொடுக்க போகிறோம். அந்த ஃபிலிம்க்கான ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் யோசிக்காம இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எப்போ முடிவு பண்ணீங்க சார்? எனக்கு பிரேமம் படம் தான் அந்த ஹிட் பண்ணதே ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி நானும் லவ் படத்தில் என்ன பண்ணிட முடியுங்கிற ஒரு ஐடியாலஜியில் இருந்த ஒரு பையன் தான். ஒன்று சேருவாங்க இல்லைன்னா பிரிவாங்க, அதில் என்ன காட்டிட முடியும்னு. பிரேமம்ல வந்து எல்லாமே எனக்கு
எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் குறிப்பிட்ட ஒரு சீன் வந்து அந்த பையனை வெளியே போக சொல்லிடுவாங்க அந்த சாய் பல்லவி மேம். அப்போ நிவின் போலி சார் வந்து வெளியே நிற்கும் போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் தள்ளி விடுவாங்க. அது எனக்கு எக்ஸாக்ட்லி நடந்துச்சா. ஸோ நான் ஒரு நிமிஷம் பாஸ் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 2-3 இயர்க்கு முன்னாடி என் லைஃப்பை போய் பார்த்துட்டு வந்த ஒரு மொமெண்ட். அந்த டே ஃபுல்லாக எனக்கு ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அப்போது நமக்கு பிடிச்ச படம் பண்ணணும்னு தான் வந்திருக்கோம். ஸோ இப்படி மொமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ணால் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறது எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இல்லை டோட்டலாகவே. ஏன்னா ஆனா உங்களோட ஸ்டைல் என்னன்னு நாங்க யோசிக்கிறோம் சார். எனக்கு லிட்டரலி அதுதான் இந்த இந்த படத்துக்கு அப்புறம் இப்போ நிறைய பேர் இப்படி படம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது தான் பயமா இருக்கு. ஸோ ஓகே. இதுதான் நம்ம இப்படி தான் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க நிறைய பேர். ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு எமோஷனா ஒரு அப்பா அம்மாக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த பொண்ணுக்குள்ள எமோஷனை இவ்வளோ அழகாக காட்டிருக்கீங்களா, இப்படியே பண்ணுங்கிறப்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு. ஓகே. இதே அதுதான். மாதிரியான டேரக்டர் அப்படின்னு நம்மள சே, சொல்லிடுவாங்களோ அப்படின்ற அப்படின்னு மாதிரி. இல்லை. பட் நமக்கு கிடைக்காதுல்ல அந்த மாதிரி கதைகள். இப்போ ம். எனக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு, நான் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு கதை பண்ணிட முடியும். ம். இல்லை இப்போ நிறைய பேர் இப்போ நீங்கள் உங்கள் கதை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்து. இப்போ நான் எல்லாத்தையும் கதை கேட்டு தெரியுற மாதிரி ஆயிடும். நாங்க ஓகே. அதான் சார் இப்ப கேட்க நினைக்கிறோம். உங்களுடைய லவ் ஸ்டோரி அப்படியே எங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா, நாங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம். அது அப்படியே அப்படியே அது காலேஜ் டேஸ்க்கு நீங்க போயிட்டு. அதான் படத்துல பார்த்த அந்த 4 வருஷ லைஃப், அந்த இன்ட்ரோலோட அந்த ட்விஸ்ட், அந்த போர்ஷன் மட்டும் இல்லாம மத்த எல்லாமே என் லைஃப்ல அது ஏன் சார் நடந்தது அப்படி ஒரு தான். ட்விஸ்ட் வச்சீங்க? இல்ல எனக்கு அந்த பொண்ணு வந்து என்ன உண்மையாவே அவ்வளோ லவ் பண்ணாங்க. அந்த கேரக்டர் இன்னொருத்தவனை கல்யாணம் பண்ணிட்டு போகுதுன்னு காட்டுறதை விட இப்படி காட்டணும்னா இன்னும் ஜஸ்டிஃபிகேஷனா இருக்கும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசையா ஏன்னா அது இருந்துச்சு. நிறைய பேரால ஏத்துக்க முடியல. ஏத்துக்க ஏன்னா முடியல. அவ்வளோ ஒரு ம். நல்ல லவ் ஸ்டோரியை காமிச்சிட்டு அந்த பொண்ணு கத்தம் கத்தமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எல்லாருக்குமே கொடுத்துச்சு. ஒருத்தவங்கள வந்து நெகட்டிவா போர்ட்ரேட் பண்றத விட, அவங்க எனக்கு பிடிச்சவங்க பிடிச்சவங்களாவே இருக்கட்டுமே அப்படின்னு. ஏன்னா கிரேட் அவங்க சார் நீங்க. கொடுத்த அன்பு அந்த மாதிரி. இப்போ ம். நான் இப்போ அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்றேன்னா, அது ஏன் லவ் நான் ஜஸ்டிஃபை பண்றதே கிடையாது. அந்த பொண்ணு எப்படி இருந்தாங்கங்கிறதுக்காண்டி நான் லவ் பண்றேன். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ நான் இப்படி ஒண்ணு இருக்கேன்னா, அந்த பொண்ணு நான் அவ்வளோ லவ் பண்ணுச்சு. ம். ஸோ அந்த மாதிரி நான் அதனால அந்த பொண்ணை நான் அப்படிதான் காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ம். அது ஓகே. பிரேக் ஆகுறதுக்கு என்ன காரணமா இருந்தது சார்? எல்லா லவர்ஸ்குள்ள இருக்க அந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆச்சு. 2 பேரும் ஒரே காலேஜில் படித்தோம். அப்புறம் எம்இ பண்ணுறதுக்கு அவங்க கேரளாவில் பண்ணும்போது நான் இங்கே பண்ணிட்டு இருந்தேன். பேசிக்காக இருக்க ஈகோ, பொசசிவ்னஸ், இதில் வர்ற ஒவ்வொரு பிரச்சனையும் காலேஜ் படிக்கும்போது இந்த படத்துலேயே சொல்லியிருப்பேன். எப்போ கூப்பிட்டாலும் நீ வந்துருவேன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு டைம்க்கு அப்புறம் அந்த ஒரு ஏஜ் மெச்சூரிட்டி வரும்போது அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாத்த பற்றி யோசிப்பாங்க. எனக்கு அதே மாதிரி சில விஷயங்கள் இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு அந்த டிஸ்டன்ஸ் வந்து பெருசாக ஆரம்பிச்சு ஒரு சுச்சுவேஷனில் ஈகோ பிரச்சனை நல்லா தான் புரிஞ்சோம். ஓகே. ஓகே சார். ஸோ அந்த கத்தம் கத்தம் பண்ணதுக்கான காரணம் இதுதான். ஆக்சுவலாக அதுதான் ஹீரோயின். ஆமாம். ஓகே. அதே மாதிரியே வந்து நாங்க பார்த்த காம்ப்ளிமெண்ட்ஸ்லயே ரியோ ராஜ் அவர்களுக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்திருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக கெரியர் பெஸ்ட், ஏன்னா ஒரு கண்டிப்பாக. ஒரு ஆக்டரா எங்களால உங்களை பார்க்க முடிஞ்சதுன்னு அவர் எவ்வளவு ஹாப்பியா இருக்காரு படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம்? எனக்கு என்ன சொல்றது, அதான் நம்ம இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு பண்ணீங்களா நீங்க கேட்டீங்களா? நாங்களாம் எதிர்பார்த்ததை விட இந்த படத்தை முழுக்க முழுக்க எதிர்பார்த்து நம்பின ஒரு மனுஷன் ரியோனன் தான். ம். லிட்ரலி நான் ஒரு 5-6 ப்ரொடக்ஷனில் கதை சொல்லி இதுக்கு நான் ஒரு மூவ் பண்ணியிருக்கேன்னா எல்லாமே ரியோனனோட ரெஃபரன்ஸ் மூலமாக தான். நான் இப்போ ட்ரை பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் கூட அங்கே இப்படி போகலாம் அப்படி போகலான்னு சொல்லி ஒரு பேசிக்கில் ஸ்டாப் ஆகிட்டு இருந்த டைமில் அடுத்து இந்த படம் தான் பண்ண போகிறேன். ஒரு 2-3 கதை கேட்டிருந்தாலும் மற்றவங்களாம் இது கமர்ஷியலாக இருக்குது, இது போகலாமே இதை ஏன்டா தூக்கிட்டு ஓடுறேன்னு அவங்கள்ட்ட அவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்கன்னு எனக்கு மற்றவங்க சொல்லி தெரியும். ஓ. பட் விடாமல் இதை தான் நான் பண்ணுவேன்னு அண்ணன் அந்த தீர்க்கமாக அந்த இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அண்டு இப்போ அவர் கிடைக்கிற கிரெடிட் வந்து அவர் அதுக்கு சரியான ஆள்னு எனக்கு தெரியும். அதை மக்கள் பார்த்துட்டாங்க, அவங்க ஏற்றுக்கிட்டாங்கிறது தான் இப்போ சந்தோஷம். Yes. ஏன்னா அவருக்கு அந்த டெடிகேஷன்லேருந்து எல்லாமே அவ்வளோ ரியோனை டோட்டலாகவே ரொம்ப ஒரு மாதிரி நம்மளை எல்லாரையும் மாதிரி ஒரு நார்மலான ஒரு பையன், ஆமா. எமோஷ்னலி சரி, இதெல்லாம் இந்த படம் கிரியேட் பண்ணி காட்டணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். நல்லாவே காட்டியிருக்கு. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை அப்படியே ஒரு பெர்ஃபார்மன்ஸை பற்றி தனியாக பேசும்போது ஆமா, ரொம்ப சூப்பரான சந்தோஷமா ஆக்டிங். இருக்கு. கண்டிப்பா. ஆக்டிங்க பத்தி அவ்வளோ விஷயங்கள் கேள்விப்படுறோம் ரியோராஜ் அவர்களை பத்தி. அதான் இந்த படத்துக்கு இதை தாண்டி பண்ணிடக்கூடாது, இதுக்கு கீழே பண்ணிடக்கூடாது, எல்லாமே நம்ம ஜென்ரலாக பேசுறதோட சரி, ஷூட்டிங்கில் அவங்களுக்கு மீறி ஒன்று வரும்ல, அது வந்ததே கிடையாது. ரியோனா ஒரு 10 நிமிஷம் ரியோவாக இருந்திருப்பாரு. நீங்கள் படம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் ஜோவா மாறிடுவார். முழுக்க முழுக்க ஜோவா தான் வாழ்ந்தார். அந்த சுஜி கேரக்டர், அந்த பொண்ணு இப்போ ரீசெண்டாக ஒரு ஷோ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஷோ அவங்க அந்த பொண்ணு ஃபுல் படம் பார்க்கல, அது வர ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது இன்னொரு 10 நிமிஷத்தில் சுஜி போயிடுவாளேன்னு எனக்கு பயமா இருக்கு, கஷ்டமா இருக்குன்னு அந்த பொண்ணு அந்த பொண்ணு சுஜியை விட்டு வரல. ரொம்ப தங்கச்சி மாதிரி அது, அண்ணா அண்ணான்னு சொல்லும். ஸோ அந்த பொண்ணு என்கிட்ட வந்து அந்த சுஜி கேரக்டர்லேருந்து என்னால் வெளியே வர முடியலன்னு சொல்லுது. ஸோ இதெல்லாம் அவ்வளோ எனக்கு ரொம்ப impact சந்தோஷமா கொடுத்திருக்கு. இருக்கு. ஸோ ரியோராஜ் வந்துட்டு உங்களுடைய பாண்டிங்ல இருந்த ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள், அதனால வந்து அவரை டைரக்ட் ஹீரோவா பண்ணிட்டீங்க. இந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து எப்படி ஆடிஷன்லாம் வச்சு எடுத்தீங்களா, இல்லை உங்களுக்கும் அந்த மாதிரி ஜோவோட பேரா இவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு உங்க மைண்ட்ல இல்ல வந்து நிறைய முடிவு தேடணும், பண்ணீங்களா? ஹீரோயின் வந்து நிறைய தேடணும். கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் ஓகே, எப்போ ஷூட் போறீங்க கேட்க ஆரம்பிச்ச டைம்ல
ஹீரோயின் இல்லாதனால நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் அலைஞ்சேன். யாரும் ஒத்துக்கல, யாருக்கும் பிடிக்கல, யாரும் கேட்கல கதைய. பிடிக்கலையா? ஆமா, 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 ஆமா. இப்படிப்பட்ட ஒரு கதை பிடிக்கலையா? தெரியல அவங்களுக்கு ஐ மீன் தப்பா சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அதுவும் நம்ம இப்போ சில பேர் கதை சொல்றோம்னு சொல்லி கேட்கும்போது, கேட்கறதுக்கே டைம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. நம்மளும் பெரிய ஹீரோயின்லாம் போமாட்டோம். 1 படம் 2 படம் நடிச்சவங்க. இந்த கேரக்டருக்கு ஏத்த மாரி தான் பிளான் பண்ணோம். பட் அவங்களுக்கு சில கேட்டவங்களுக்கு பிடிக்கல. கேட்கறதுக்கே நெறைய பேர் ரெடியா இல்ல. இங்க கேட்டவங்க ரொம்ப கம்மி. ஸோ மதிச்சு கேட்டுட்டு நோ சொன்னதே எனக்கு அப்போ சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ நெறைய தேடிட்டு இருந்தோம். அப்போ மேத்யூ தாமஸ் நம்ம லியோ படத்துல பையனா நடிச்சிருந்தாரு. ஆமா. அவர் நடிச்ச படத்துல வந்து மாளவிகா நடிச்சிருந்தாங்க. அதுல ரீல்ஸ் தான் அதுல தான் பார்த்துட்டே இருந்தோம். அது ரீல்ஸ்ல பண்ற நெறைய பொண்ணுங்க கூட ஓகே சொல்லல நம்ம அந்த டைம்ல. என்ன சொல்றீங்க? உண்மையாவே. ஓகே. அவங்க சில எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க. நம்ம அத மீட் பண்ணாதப்ப நம்ம கம்மியா தானே ஆனா தெரியும். நீங்க ஏன் சார் ரீல்ஸ் பண்ற இது இல்ல ஆக்டர்ஸ் ஹீரோயின்ஸ் யாருமே நோ சொல்லல. அதனால எஸ் எஸ் சொல்லல. சொல்லல. அதனால நம்ம இந்த ரீல்ஸ் பக்கமாவது பண்றவங்களாவது சொல்லுங்க. நம்ம ட்ரை பண்றோங்கிற ஓகே. இதெல்லாம் ட்ரை பண்ணோம். பட் அதுதான் அத மீறி மாளவிகா ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணுகிட்ட கதை சொல்லணுங்கிறப்ப அவங்க ஊர்ல கேரளால இருந்தாங்க. வர முடியுமான்னு சொன்னீங்க. நானும் கோ டைரக்டர் கவினனா இந்த கோச்சாரியா கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பார்ல. அவர் ஆமா. என்னோட கோ டைரக்டர் தான். ஓ! நம்ம படத்துல டைரக்ஷன் டீம்ல உள்ள எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. எல்லாரையும் ஆக்டரா மாத்திட்டீங்க. என்னைய எடிட்டர் கேமராமேன் மட்டும் வரமாட்டோம்னு சொல்லிட்டோம். 3 பேத்துக்குமே அது பிடிக்காது. அதை தவிர்த்து எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. நீங்க ஓகே. யார் சொன்னாலும் தெரிஞ்சிரும். ஸோ அந்த அந்த அண்ணாவும் நானும் கேரளா போய் தேடி அவங்க அன்னைக்கு ஓணம் வேற. அவங்க வந்து அவங்கள்ட்ட ஒரு 2 ஹார்ஸ் நரேஷன் கொடுத்தேன். ஃபுல்லா கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பண்றேன்னு உடனே சொன்னாங்க. எனக்கு அப்பாடான்னு இருந்துச்சு. நம்ம ஷூட் போயிடலான்னு அந்த ஹோப்பே அந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறம் தான். அண்ட் அந்த இன்வால்வ்மெண்ட்டோட வந்து பண்ணி கொடுத்தாங்க. அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. ஒரு 19 வயசு. இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் ஆமா. இயர். பட் அவ்வளோ அழகா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. கரெக்ட்டா இருந்தாங்களா அந்த ஆமா. ரோலுக்கு. அதே மாதிரி படம் ஃபுல்லா எமோஷனல் சீன்ஸ் தான். ஏகப்பட்ட எமோஷனல் சீன்ஸ். உங்களுக்கு வந்து நீங்க வந்து டைரக்ட் பண்ணும்போதே ரொம்ப எமோஷனலான தருணம்னா எந்த சீன்ல? அந்த லவ் ப்ரொபோசல் சீன். அப்படியா? அது என் லைஃப்ல எக்ஸாக்ட்டா நடந்தது. ஓகே. ஸோ அத நான் கிரியேட் பண்ணும்போது லிட்டரலி இங்க அந்த பொண்ணு முன்னாடி உட்காந்துருக்கா, அந்த பையன் பின்னாடி உட்காந்துருக்கான். அது நடிக்கிறோன்னு எங்கேயாவது வந்துட்டா எனக்கு இப்ப ஒத்துக்கவே முடியாது. ஸோ அதனால நெறைய பேசிட்டோம். அந்த சீன்ஸ் பத்தி ரிகர்ஸ் பண்ணிட்டோம். சீன்ல உண்மையாவே 2 பேருமே உயிர் குடுத்தாங்க. ரியோனும் சரி, மாளவிகாவும். உண்மையாவே ஒரு பையன் ஒருத்தவன் வந்து பின்னாடி நின்றா, ஒரு பொண்ணு வந்து நடிச்சாங்கன்னா தெரிஞ்சிரும். அவங்களோட அந்த கண்ணு இதாகிறதுல இருந்து, அந்த பதட்டம், உதடு இதாகிறது, கன்னம் அந்த ஒரு பொண்ணா அவங்களுக்கு தெரியும். ஒரு பையன் திடீர்னு வந்து நின்னுட்டா அது பதட்டமாவும் இருக்கும். அத உண்மையாவே ரியாக்ட் பண்ண சொல்லிலாம் வாங்க முடியாது. அத உண்மையாவே உள்வாங்கிட்டு ஒரு பண்ணியிருக்கணும். அத 2 பேருமே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பக்கத்துல போய் நிக்கிறப்ப 90s கிட்டுக்கு அந்த எமோஷன் தெரியும். அந்த நடுக்கம், அந்த இது ஃபுல்லா. அது அவ்வளோ அழகா ரியோனை பதிவு பண்ணியிருப்பாரு. அந்த இடத்துல தான் படத்துல எல்லாருமே ரொம்ப கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டர. எல்லாரோடையும் நானும் இப்படி உட்காந்துருக்கேன்டா, நானும் இப்படி பண்ணியிருக்கேன்டாங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்ஸா அது இருந்திருக்கும் மோஸ்ட்லி. ஸோ இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கும்போது எந்த ஒரு சீனுக்கு மக்களுடைய ஆரவாரம் பயங்கரமா இருந்தது சார்? படத்துல எதிர்பார்த்த சீன் வந்து அந்த இன்ட்ரோல் பிளாக்ல கண்டிப்பா எமோஷனல் ஆயிருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் எனக்கு சர்ப்ரைஸாக இருந்த சில மொமெண்ட்ஸ் வந்து கிளைமேக்ஸில் வந்து ரிவீல் ஆகிற மொமெண்ட்டில் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விசில் அடிக்க ஆரம்பித்தாங்க. அது நான் ஃபஸ்ட்டு ஷோக்கு முன்னாடி ஒரு ப்ரிவியூ போட்டிருந்தோம். அங்கே பார்க்கும்போது அங்கே செலிபிரிட்டி ஷோ கிடையாது, அது காமன் ஆடியன்ஸ்க்கு. ஸோ அதை அப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. இந்த ட்விஸ்ட்டை எப்படி ஏற்றுப்பாங்கன்னு நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும்ல. ஆமா. ஸோ அந்த பயத்தில் இருந்த எனக்கு அந்த ஆரவாரமும் அந்த கைத்தட்டும் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா அப்பா. அந்த மாதிரி இந்த படத்துல ஜிகர்தண்டா படத்துல அவர் கையை விட்டு எண்ணிட்டு இருப்பார்ல, நான் அதெல்லாம் பண்ணல. ஆனா லிட்ரலி எனக்கு கை தட்டும் போதும் இது பண்ணும்போது அதுல இருந்து கிளைமேக்ஸ் போற வரை அவங்க 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 2 சேரணும்னு ஆசைப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு அப்ப தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கு அப்படி ஒரு ட்விஸ்ட் வரும்போது எல்லாரும் சந்தோஷமானதா இருக்கட்டும். அதே மாதிரி அந்த பஸ் போர்ஷன்ல வந்து அந்த பையன் ஓடி வரும்போது ஆரம்பிச்சவங்க, அந்த பொண்ணுகிட்ட கையை போடும்போது கிளாப்ஸ் நிறைய இருந்துச்சு, விசில் சத்தம் நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து சாயிற மூமெண்ட், அந்த உரியோட ஸ்டார்டிங் லீடுக்கு தியேட்டர்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. உங்களோட ஃபேவரட் சாங் அதுதானா சார்? எனக்கு உரி ஃபர்ஸ்ட் பண்ணும்போதே எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட். எனக்கு உரி ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிக்கும் இந்த படத்துல. எப்படி சொல்லுங்க, இந்த கோவை குளிர அந்த படத்தை அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஒன்று சொல்லணும்னு நம்ம ஆசைப்பட்டதை அந்த பாட்டிலேயே சொல்லியிருப்போம். அந்த பொண்ணோட அழகுல இருந்து அந்த இயற்கை சூழலுக்கும் ஏற்ற மாதிரி அந்த பொண்ணு என்ன மாதிரி சுச்சுவேஷன், ஒரு பொண்ணு அழுகிறத பார்த்துட்டு காதல் வருதுன்னு ஒரு சுச்சுவேஷன் வைக்கும்போது அதை பாட்டா போயிடலான்னு கன்வின்ஸ் பண்ணும்போது ரியோனை எழுதின பாட்டு ரொம்ப அழகா எழுதிருந்துச்சு அந்த பாட்டு. ரியோனை நான் எழுதுறேன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம், அது எழுதுறதுக்குள்ள நம்ம வேற யாராவது போயிடலாம் பேசி வச்சிருந்தோம். பட் ஒரே நாள் தான் அன்னைக்கு நைட் கிளம்பி போகிறோம் மியூசிக் டைரக்டரோட வீட்டில இருந்து. அடுத்த நாள் காலையில் ரியோனை அனுப்பிடுச்சு. அந்த ஒரு 14 லைன்ஸ் இருக்குன்னா அதில்
12 லைன்ஸ் ஃபர்ஸ்ட் இதுலேயே எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சு, எனக்கும் சித்துக்கும். ஒரு லைன் வேணால் கரெக்ஷன் சொல்லியிருப்போம், மற்றபடி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ கோவை குழுரா ரொம்ப பிடிக்கும். வினித் சீனிவாசன் சார் பாடியிருக்காரு, அது ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு பாடு. உரியும் சரி, அதெல்லாம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5-6 வருஷம் கழிச்சாலும் அந்த பாட்டு ஒரு மொமெண்ட்ல நிற்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் பேசின பட்ஜெட்குள்ளே இந்த படத்தை முடிச்சிங்களா இல்லை பட்ஜெட் தாண்டி போச்சு சார்? இல்லை, அது பட்ஜெட்குள்ளே முடிச்சிட்டோம் கண்டிப்பாக. அதில் எல்லாருமே தெளிவாக இருந்தோம். இப்போ கேமராஸ் இல்லைனா இதுன்னு ஃபஸ்ட்டே பேசுறதுனால எக்ஸ்ட்ரா வேணும்னா அவருமே கேட்க மாட்டார். லிட்ரலி இந்த படத்தில் அந்த சாங் ஷூட்டு கல்ச்சுரல் சாங்க்கு மட்டும்தான் டபுள் கேமராவே எடுத்தோம். மற்ற 38 நாளுமே சிங்கிள் கேமராவில் தான் போனோம். செடி இந்த நாள் மட்டும் எடுத்துப்போம். இந்த மாதிரி எல்லாமே பார்த்து பண்ணிக்கிட்டது தான். ஸோ எல்லாருமே அந்த பட்ஜெட்குள்ளே பண்ணிக்கணும், நம்ம சொன்ன வாக்கை கரெக்டாக இது பண்ணிடணும்னு எல்லாருமே பண்ணது தான். அது எஃபோர்ட் அதிகமாக என்ன போட்டாலுமே அந்த பட்ஜெட்குள்ளே பண்ணணும் ரொம்ப தெளிவாக இருந்தோம். சூப்பர் சார். அண்ட் படம் ரிலீஸ் ஆகி சூப்பராக போயிட்டு இருக்கு. ப்ரொடியூசர் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு? எனக்கு எப்படி சொல்கிறது, இப்போ லிட்ரலி நாங்களாம் நம்புகிறோன்னா அது நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம், நம்ம ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு, அந்த ஒரு மூடு. பட் ப்ரொடியூசர் வந்து இந்த கதை கேட்டுட்டு ஓகே பண்ணியிருக்காரு. அது கரெக்டாக வருதாங்கிற ப்ரெஷர் இருந்திருக்கும், அது எப்படி வந்திருக்குங்கிறதுக்கப்புறம் ஒரு மொமெண்ட் இருக்கும். ஆனால் அவரை மாதிரி எங்கள் மேலே நம்பிக்கை யாருனாலே வைக்க முடியாது. இந்த கதை கேட்டு ஒரு எமோஷன் எடுத்தவர் கிட்டத்தட்ட என்ன எடிட்டரு ரியோனா ஈக்குவலாக அதிக தடவை மெயின் ஸ்க்ரீனில் படம் பார்த்தது எங்களுக்கு அதிகமாகவே அவர். நாங்கள் கூட இப்போ ஒவ்வொரு ப்ரிவியூக்கும் நாங்கள் உள்ளே போயிட்டு ஓகேன்னு வெளியே வந்துடுவோம். வேறு ஒர்க் இருக்கும், ஃபோன் காலில் இருப்போம். எல்லா ஷோஸும் எத்தனை செலிபிரிட்டிக்கு போட்டோமோ, எத்தனை ஓடிடிக்காண்டி போட்டோமோ, எல்லா ஷோஸும் ஃபுல்லாக உட்காந்து பார்ப்பார். ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி எங்களை சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பார். நம்ம ஒரு ப்ரிவியூ போட்டிருப்போம், அடுத்து மியூசிக்கில் சில இது மாற்றிருப்போம். சார் இது மாற்றிருக்கீங்களே சார், சூப்பர் சார் அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப அவருக்கு இது ரொம்ப பிடிச்சி பண்ணியிருந்தாருங்கிறத எங்களுக்கு காட்டிக்கிட்டே இருந்தார். இப்போ வர அவர் ரொம்ப ஹாப்பி. ஸோ வந்துட்டு பெரிய படங்கள்லாம் தியேட்டருக்கு கொண்டு வருது அப்படின்றது ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும். ஒரு 38 நாளில் நம்ம ஷூட் முடிச்சிட்டா கூட அதை தியேட்டருக்கு கொண்டு வரதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க சார்? சேலஞ்சஸ் எப்படி இருந்தது சார்? இது போன வருஷம் நவம்பர் டிசம்பரில் ஷூட் பண்ண படம். எங்களோட ஐடியா எல்லாமே அந்த மார்ச் எண்ட் ஏப்ரலில் தான் பிளான் பண்ணோம். படங்கள் வருது, நிறையா பெரிய படங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜூன் ஜூலைன்னு மாறுச்சு. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஒரு டைம்லலாம் பயம் வந்துருச்சு. இது ஏன்னா 1 இயர் ஆக போகுது. இப்போ லிட்ரலி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இதோட ஒருவேளை ஃபினான்ஸ் வாங்கி பண்ணியிருந்தாலோ அது எனக்கு தெரில ப்ராசஸ் எப்படின்னு. அவங்களுக்குலாம் இது பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு பட்ஜெட்குள்ளே பண்ணியிருக்கோம்னு நான் கான்ஃபிடண்ட்டாக சொன்னாலுமே இந்த ஃபினான்ஸாக வாங்கியிருந்தா இது ஒரு டபுள் த அமௌண்ட் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ அதெல்லாம் மைண்டில் ஏறி இருக்கும். ஸோ லிட்ரலி அதையும் நான் பார்த்துக்கிறேன், நல்ல டேட் பார்த்து ரிலீஸ் பண்ணணும்னு எங்களுக்கு ப்ரொடியூசர் சப்போர்ட்டாக இருந்தார். இப்போ எல்லாருமே ஓடிடிலாம் முடிச்சுட்டு சேட்டலைட்லாம் முடிச்சுட்டு தான் பண்ணுவாங்க. எங்கள் ப்ரொடியூசர் அதுக்கு வெயிட் பண்ணோம். எல்லாருமே நம்ம அதை பண்ணிட்டு தான் பண்ணணும். அதுக்கு டைம் ஆக இந்த டேட்டை விட்டுறக்கூடாதுங்கிற வந்தோன்னா அதெல்லாம் ஃபைனல் பண்ணாமே தியேட்டர் ரிலீஸ் கொண்டு வந்தார் சார். ஸோ இதுலலாம் எங்களுக்கு ரிஸ்க்கும் இருக்குது, ஒரு பயமும் இருந்துச்சு. பட்டு கனெக்ட் ஆகணும் ஆயிட்டாங்கன்னா இதை ஏற்றுப்பாங்க ஒரு ஆசை தான். இன்னமும் சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய பேர். இது சின்ன படம் அதெல்லாம் மீறி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் பார்க்க வராங்கிறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஸோ உங்களுடைய மறக்க முடியாத மெமரிஸ்லாம் வச்சு ஜோ அப்படின்னு சூப்பரான ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க. இந்த படத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் அப்படின்னா என்ன மெமரி சொல்லுவீங்க? ஷூட்டிங்கில் நடந்தது. அது எப்படி சொல்கிறது, அது நம்ம ஞாபகங்களை மறந்து நம்ம ஒரு செயல்படுறோன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அது லிட்ரலி எனக்கு அந்த ஷூட்டோட லாஸ்ட் டேஸில் அந்த மாதிரி மாறிச்சு. எதில் என்ன மைக் இந்த கையில் இருக்குன்னு தெரியாமல் இந்த கையில் பேச ஆரம்பிக்கிறது. இப்போ ஃபோன் இந்த கையில் இருந்திருக்கும், நான் ரெடி போகலான்னு சொல்லிடுவாங்க, உடனே இந்த ஃபோன் எடுத்து ரெடி ஓகே போகலாம் அப்படின்னு நான் இப்படி சொல்லிட்டு இருந்திருப்பேன். இப்படி ஒரு மொமெண்ட் ஆரம்பிச்சிச்சு. அந்த லாஸ்ட் 2-3 நாளில் வந்து ஷூட் 2 நாளில் முடிய போகுது, இதுக்கப்புறம் ஆக்ஷன் கட்டு எப்போவா இருக்கும், இந்த மாதிரி எமோஷ்னலி அதில் ஒரு 4-5 வார்த்தையை சொல்லுவோம். ரெடியா, பேக்ரவுண்டு ரெடியா, இந்த மாதிரி சொல்லிட்டு சில வார்த்தைகள் அந்த கண்டிப்பாக சொல்லிட்டு இருப்போம்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நார்மலாக இருக்கும்போது யூஸ் பண்ணுறேன். ரெடியான்னு கேட்டால் ரெடி போகலாம் அப்படின்னு சொல்லுவேன். நம்மளை மறந்துட்டு நான் ரூமில் இருந்துட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி எமோஷ்னலாக வந்து ஒரு மாதிரி இதை ரசித்து தான் வந்தோம். இது வந்து ஒரு மாதிரி நம்மளை ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நம்மளை ஆட்கொள்ளுதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ டேரக்டருங்கிறது வந்து ஒரு ரொம்ப ப்ரீசியஸான ஒரு விஷயம். அது ஒரு மாதிரி எனக்கு மைண்டுக்கு மேலே போய் உட்காந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரில. நீங்கள் சொல்கிற எனக்கு எமோஷன் வந்து அந்த இதுதான் ஆட்டோமேட்டிக்காக அது கிரியேட் பண்ணிருச்சு. அதே மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க சார்? அந்த மேஜிக் மூமெண்ட்டுக்கு தான் அந்த காத்துட்டு இருந்தது எல்லாமே. ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் டேரக்டர் ஆக போகிறேன்டான்னு ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன் ஒருத்தவனுக்கு. அது ஆன மொமெண்ட்டுங்கிறது எப்படி சொல்லி புரிய வைக்கன்னு தெரியாது. அன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப எமோஷனலாக ஆனாங்க.
நான் ஸ்கூல் படிக்கும் 2009 +2. அப்போ இருந்த பையங்க வந்து இப்போ வந்து நான் அந்த ஆக்ஷன் கட் சொல்கிற பார்க்குறக்காண்டி வந்திருந்தாங்க ஊர்லேருந்து. வாவ். ஸோ அதுதான் எமோஷன் எனக்கு. அந்த மொமெண்ட் வந்து அது கரெக்டாக சொல்கிறோமா தப்பாக சொல்கிறோமா, நான் இன்னும் அந்த அந்த டேரக்டரோட வாய்ஸ் வந்துருச்சான்லாம் எனக்கு தெரியாது. பட் இது எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அந்த மொமெண்ட்டில் வந்து அந்த ஆக்ஷன் கட்டு தான் மேஜிக். அதே மாதிரி ஸ்க்ரீன்ல டைரக்டர்னு உங்க நேம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஆனந்த கண்ணீர் மொமெண்டா இருந்துச்சா? அது எனக்கு சொல்ல தெரில எனக்கு. ஏன்னா நம்ம தானே உட்காந்து எடிட்டில் பார்க்குறோம், ஆமா. அது எங்களுக்கு யூஸ்வலாக இருந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு அது ஒரு ஷோ முடிச்சுட்டு அந்த க்ரௌடு ரியோனா இவர் தான் டேரக்டர்னு சொல்லும் போது ஒரு க்ரௌடு கத்தும் போது எமோஷனல் ஆயிடுச்சு எனக்கு. ஆடியன்ஸ். ஆமாம், அந்த ஆடியன்ஸ். ஏன்னா லைஃப்பில் நம்ம அந்த ஃபர்ஸ்ட்டும் கிடையாது லாஸ்ட்டும் கிடையாது, நடுவுலயே இருக்கிறவங்க. அவங்களோட பிரச்சனையே என்னன்னா எப்பவுமே அந்த எதுவுமே கிடைக்காது. நல்ல பேரும் கிடைக்காது, கெட்ட பேரும் கிடைக்காது. கெட்ட பேராவது அந்த மாதிரி கூட இருக்க முடியாதுல்ல. இந்த மிடில்லே இருந்துகிட்டு இருக்கிற லைஃபு. ஸோ என்னைக்குமே அந்த கிளாப்பை எதிர்பார்த்ததும் கிடையாது. ஏன்னா என்னால் ஒரு 100 பேர் நிற்கிற இடத்துல போய் மேலே ஏறி நிற்க முடியாது. எனக்கு கால் ஆடும், நர்வஸ் ஆயிடுவேன், ரொம்ப ஒரு மாதிரி பதட்டப்படுறேன்னா. எனக்கு அந்த 100 பேர் கைத்தட்டும் போது அதை எப்படி வாங்கி எடுத்துக்கிறோன்னு தெரில, அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தெரியாமல் அழுக வந்துருச்சு. அந்த மூமெண்ட்டு தான் எமோஷனலாக. சூப்பர் சார். ஸோ அடுத்து என்ன மாதிரியான ஒரு கதைக்களத்தில் தயாராகிட்டு இருக்கீங்க சார் நீங்கள்? நான் 2-3 யோசிச்சு வச்சுருந்தேன். இப்போ எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஆடியன்ஸ் கொடுத்துக்க ரெஸ்பான்ஸ் இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்ற படம் பண்ணணும், நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அகைன் ஒரு ஃபேமிலி ட்ராமாவோ இல்லை இன்னொரு லவ் ஸ்டோரி பண்ணலாங்கிற மூமெண்ட்டில் இருக்கேன் இப்போ. ஓகே, அதுலயும் எப்படி காஸ்டிங் வந்து கண்டினியூ ஆகுமா இல்ல டிஃபரெண்ட் காஸ்டிங் அது எதிர்பார்க்கலாமா? தெரியல, அது நம்ம கால் தான். இப்போ ரியோனாக்கு 2-3 கமிட்மெண்ட் இருக்கு. ஸோ அதெல்லாம் பொறுத்து தான். எனக்கு அதான் டெக்னிக்கலாக நாங்கள் ஒரே டீம் அது பண்ணுறது தான் ஆசை. பட் எல்லாமே எப்படி அமையுங்கிறத பொறுத்து தான், நம்ம கையில் எதுவும் கிடையாது. ஓகே, கண்டிப்பா. சூப்பர். அண்ட் So, இப்போ வந்து எல்லாம் வளர்ந்து வர டேரக்டர்ஸ்க்குலாம் நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் மூவி இவ்வளோ அழகா கொடுத்துருக்கீங்க, எஸ்தெட்டிக் லவ் ஸ்டோரி கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களை மாதிரியே டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் நம்ம ஷோ பார்ப்பாங்களே, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? நிறையா பேர் சொன்னது தான், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நம்புங்க, இந்த ப்ராசஸை நம்புங்க. லிட்ரலி இந்த பரமக்குடியில் உட்காந்துட்டு நான் டேரக்டர் ஆக போகிறேன்னு சொன்ன ஒருத்தவனுக்கு இத்தனை வருஷம் இந்த டேட்லாம் தெரியாது, நான் ஆவேனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆக போகிறேன்னு சொல்ல மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. நான் ஆயிட்டேன். அதனால் எல்லாரும் நம்புங்க. சினிமா அதுதான் சொல்லுவாங்க, நீ சினிமாவுக்கு உண்மையாக இருந்தால் சினிமா உன்னை கொண்டு போய் சேர்த்துரும் அந்த இடத்துக்குன்னு சொல்லி. தெரில நான் எந்தெந்த விதத்தில் நான் ரொம்ப டிசிப்ளின்லாம் கிடையாது, எனக்கே சொல்ல தெரில. நான் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பேன் எல்லாத்துலேயுமே. நான் இந்த கதையை எடுத்துக்கிட்ட டைமே ஒரு 1 இயர் ஆச்சு. ஸோ என்னை விட சில பேர் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன்லாம் இருக்கான், அவன் வந்து 2 நாளில் எழுதி முடிச்சிருவான். ஸோ நான் அவனை தான் டெடிக்கேட்டடாக பார்க்குறேன். நான் அது டெடிக்கேஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது, எனக்கு ஸ்லோவாக இருக்கும் ப்ராசஸ். ஸோ ஆனால் நான் என்ன ஆசைப்பட்டேனோ அதுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கும்னு ஆசைப்பட்டேன். அதை இந்த சினிமாவே என்னை கொண்டு வந்து இங்கே விட்டுருக்க மாதிரி தான் நம்புகிறேன். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்படலை, பெரிய கஷ்டங்கள் எதுவுமே படலை. இங்கே நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். டேரக்டர் ஆகிறதுக்கு எனக்கு அந்த பெரிய கஷ்டமே இல்லை. அண்ட் இப்போ அவங்க என்ஜாய் பண்ணி சந்தோஷப்பட்டு சொல்லும் போது, ஒரு பெரிய டைரக்டர் ரீசெண்டாக பார்த்தப்ப முன்னாடி படம் பண்ணவங்க இப்போ இல்லை, ஃபீல்டில் இல்லை அந்த அண்ணா, அவர் பேசும்போது இந்த மாதிரி மொமெண்ட்டுக்கு தான் எல்லாரும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லும்போது, அப்போ நிறையா பேர் இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஹிட்டுக்கு இன்னும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நமக்கு அது கிடைச்சிருச்சோ அப்படிங்கிறதையே நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டைம் ஆச்சு. அதே மாதிரி ஹிப்ஹாப் ஆதி சார் படத்தை பார்த்து என்ன சொன்னாரு? அவர்கிட்ட தானே ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் ஆதினாக்கு வந்து பண்ணீங்க. இப்போ ஷூட்டில் இருக்கார் அவர், அதனால Okay. ரொம்ப டைட்டாக போயிட்டு இருக்கு. அவர் ஒவ்வொரு கமெண்ட் வரும்போதும் ஒவ்வொரு இது பண்ணும்போது பார்த்துட்டு ஹாப்பியாக மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காரு, தம்பி நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்டா. அவர் இருக்கிற ஊரில் ரிலீஸ் ஆகலை, நமக்கு ஃபஸ்ட்டு இங்கே மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அவர் பார்த்துட்டு எப்போ கூப்பிடுவார் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ ரொம்ப அழகா யதார்த்தமா நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. ஆக்சுவலா ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியே தான் இன்னும் ஃபீல் ஆறீங்க. அவ்வளோ யங்கா ஒரு யங் டைரக்டர் தமிழ் சினிமா கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட்லி பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ, அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு ஜெயா டிவி சார்பா வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.